கடத்தப்பட்ட பேராசிரியர் கொலை, நீர்நிலையில் வீசப்பட்டது உடல், பிள்ளையான் தொடர்பில் வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். பாதாள குழுக்களுக்கு முடிவு, அனுர அரசிடம் அமைச்சு பதவி கேட்கும் பொன்சேகா. வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சியின் எதிர்பார்ப்பு, சுமந்திரன் வெளிப்படுத்தல். யாழ் மாநகர சபைக்கான முதல் முஸ்லிம் பெண் பிரதிநிதி, தமிழரசு கட்சி வழங்கிய வாய்ப்பு. பிரதமர் பதவிக்கு விஜித ஹேரத், ஆளும் கட்சிக்குள் நடப்பது என்ன? யாழ் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட அகதியின் விடுதலை, அமைச்சர் ஆனந்த விஜயபால தகவல். மகிந்தானந்தவிற்காக களத்தில் குதித்த பௌத்த பிக்குகள். இலங்கைக்கு அமெரிக்கா வைத்த செக். கதிகிழங்கிய ரஷ்யா, டசின் கணக்கான போர் விமானங்களை அழித்தொழித்த உக்ரைன். பிள்ளையான் குழுவால் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலை செய்யப்பட்டதாக விசாரணைகளில் தற்போது தெரியவந்துள்ளது. மேலும் அவரது உடல் ஒரு நீர்நிலையில் வீசப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த குற்றத்தை தவிர வேறு பல குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார். இது தொடர்பாக தகவல்கள் தேடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பிள்ளையானின் அலுவலகத்தில் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கடந்த 30ஆம் தேதி காவல்துறை சிறப்பு படையினரின் உதவியுடன் முழுமையாக சோதனை நடத்தியுள்ளனர். அலுவலகத்தில் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது. இதன்போது 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகளுக்கான 6 தோட்டாக்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் 3 கைபேசிகள், ஓட்டுநர் உரிமம் மற்றும் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பிள்ளையானின் ஓட்டுநரும் ஏப்ரல் 17 அன்று குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரும் காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பாதாள குழுக்களுக்கு ஒரு வருட காலத்திற்குள் முடிவு கட்ட தனக்கு பொது பாதுகாப்பு அமைச்சு பதவி வழங்கப்பட வேண்டும் என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறியவை வருமாறு: ஃபீல்டு மார்ஷல் பதவி என்பது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சுக்கு நிகரானதாகும். எனவே அமைச்சுக்களின் செயலாளர் பதவி எனக்கு பொருந்தாது. வழங்குவதாக இருந்தால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சே வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்படும் பட்சத்தில் ஒரு வருட கால பகுதிக்குள் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்தலாம். இதன் அர்த்தம் அவர்களை கொலை செய்வது என்பது அல்ல. அவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்து உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். பாதாள குழுக்களுடன் தொடர்புபட்ட போதைப்பொருள் விவகாரம். எனவே அதற்கும் 1.5 வருட கால பகுதிக்குள் முடிவு கட்டலாம். நாட்டுக்காக பொறுப்பொன்றை வகிக்க வேண்டிய கட்டாய தேவை எழும் பட்சத்தில் அதனை ஏற்பதற்கு நான் பின்தங்க மாட்டேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபைக்கான முதல் முஸ்லிம் பெண் பிரதிநிதியாக பாத்திமா ரிஸ்லா என்ற ஆசிரியை நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபையில் தனக்கு கிடைத்த 3 பிரதிநிதிகளில் ஒன்றை யாழ் முஸ்லிம் சமூகம் சார்பில் ரிபைன் பாத்திமா ரிஸ்லாக்கு தமிழரசு கட்சி வழங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் பற்றிய விசேட வர்த்தமானி நேற்று வெளியிடப்பட்டது. குறித்த அறிவித்தல் மூலம் நியமனம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் அய்யூப் பாஸ்மின், யாழ் மாநகர சபையில் தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் ரிஸ்லா வேட்பாளராக களமிறங்கியிருந்தார். மாநகர சபை தேர்தலில் பட்டியல் வேட்பாளராக இடம்பெற்ற பாத்திமா ரிஸ்லாவை இலங்கை தமிழரசு கட்சி தமது நியமன உறுப்பினராக நியமித்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் பலாலி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட நபரை விடுவிப்பதற்காக குற்றவியல் விசாரணை திணைக்களத்திற்கு உரிய வழிகாட்டல்களை வழங்கியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள அகதி முகாமில் இருந்து கடந்த வியாழக்கிழமை நாடு திரும்பிய நபர் ஒருவர் பலாலி விமான நிலையத்தில் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டமை குறித்து ஊடகம் ஒன்று அமைச்சர் ஆனந்த விஜயபாலவை தொடர்பு கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பலாலி விமான நிலையத்தில் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளால் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இலங்கையிலிருந்து வெளியேறும் போது முறைப்படியான சட்டங்களை பின்பற்றியிருக்கவில்லை. அதனை காரணம் காண்பித்தே அவர் மீண்டும் நாடு திரும்பும் போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதனை தவிர அவர் கைது செய்யப்படுவதற்கு வேறு காரணங்கள் எதுவும் இல்லை. அந்த வகையில் அவரை விடுவிப்பதற்குரிய வழிகாட்டல்கள் குற்றவியல் விசாரணை திணைக்களத்திற்கு வழங்கியுள்ளேன். முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சரும் மஹிந்தானந்த அழுத்கமுகே தண்டிக்கப்பட்டமையை பட்டாசு கொளுத்தி கொண்டாடிய நபர்களுக்கு கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு தொகுதி மக்கள் மஹிந்தானந்தவிற்கு தண்டனை விதிக்கப்பட்ட செய்தி வெளியானதன் பின்னர் பட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தனர். எனினும் இந்த செயல் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது என அந்த பௌத்த பிக்குகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக நாவலப்பிட்டி பகுதியைச் சேர்ந்த பௌத்த பிக்குகள் நேற்றைய தினம் விசேட செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடாத்தி இந்த எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர். நாவலப்பிட்டி நகரம் தற்பொழுது அடைந்துள்ள அபிவிருத்திக்கு மஹிந்தானந்த மிகப்பெரிய பங்களிப்பினை வழங்கியுள்ளதாக பௌத்த பிக்குகள் தெரிவித்துள்ளனர். பௌத்த மதத்திலும் ஏனைய மதங்களிலும் ஒருவர் பிரச்சனையில் இருக்கும் போது அதனை கொண்டாடுவது ஏற்புடையதல்ல எனவும், எந்த ஒரு மதத்திலும் ஒருவரின் துன்பியல் நிலையை கொண்டாடுவது தவறானது என்றே போதிக்கப்படுகின்றது என பௌத்த பிக்குகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உள்ளூராட்சி தேர்தல் பின்னடைவை தொடர்ந்து அமைச்சரவை மாற்றம் குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியிருந்தது. எனினும் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள உள்ளக முரண்பாடுகளை தீர்க்காது அவ்வாறான மாற்றத்திற்கு செல்வது பயனற்றதாக கருதும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கட்சியின் அனைத்து தரப்புகளுடனும் கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளதாக தெரியவிருக்கின்றது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளை செயல்திறன் மிக்கதாக்க அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்த போதிலும் அவ்வாறானதொரு மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் தற்போதைக்கு தீர்மானிக்கவில்லை என்று அமைச்சர் சுனில் ஹிந்து நேத்தி குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் ஆளும் கட்சியின் அமைச்சரவை மாற்றம் குறித்து தேசிய அரசியலில் பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டது. இதன் பிரகாரம் பிரதமர் பதவியிலும் மாற்றத்தை கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்திருந்தன. இவ்வாறானதொரு நிலையில் அரசாங்கத்தின் உள்ளக மோதல்களே திடீர் அமைச்சரவை மாற்றத்திற்கு காரணம் என எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருந்தன. இதன் பிரகாரம் விஜித ஹேரத்தை பிரதமராக்கவும் ஹரணி அமரசூரியவை வெளிவிவகார அமைச்சராக நியமிக்கவும் ஜேவிபிக்குள் பேசப்பட்டு வருவதாக கூறப்பட்டது. எவ்வாறாயினும் பிரதமர் பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் ஜனாதிபதி அனுரகுமார இருப்பதாக அரசாங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சீனா அல்லது பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் துணிகளிலிருந்து இலங்கையில் ஆடைகள் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் போது அதிக சுங்கவரி விதிக்கப்பட வேண்டியிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க வரிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்க பிரதிநிதிகள் இந்த விடயத்தை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அமெரிக்கா இலங்கைக்கு விதித்துள்ள 54% வரியை நிவாரணம் வழங்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி விதித்த வரிகள் அமெரிக்க வணிக நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் மறுநாளே அமெரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் மீண்டும் தீர்ப்பை நிறுத்தி வைத்து வரிகளை நடைமுறைப்படுத்த தொடங்கியமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ரஷ்யா மீது அதன் மிகப்பெரிய ட்ரோன் அடிப்படையிலான தாக்குதலை நடாத்தியுள்ளது. குறித்த தாக்குதலானது கிழக்கு சைபீரியாவில் அதன் எல்லையிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள விமானப்படை தளம் மீது நடாத்தப்பட்டுள்ளது. அதன்படி தாக்குதலை உறுதிப்படுத்திய எர்கோட்ஸ்க் பிராந்தியத்தின் ரஷ்ய ஆளுநர் உக்ரைனிய ரிமோட் பைலட் விமானம் ஸ்ரீட்னி கிராமத்தில் உள்ள ஒரு ராணுவ பிரிவை தாக்கியதாகவும் சைபீரியாவில் இதேபோன்ற முதல் தாக்குதல் என்றும் கூறியுள்ளார். உக்ரைனின் பாதுகாப்பு சேவை நடாத்திய பாரிய அளவிலான இந்த தாக்குதலில் 40க்கும் மேற்பட்ட ரஷ்ய விமானங்களை தாக்கியதாக உக்ரைனிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதோடு உக்ரைனின் பாதுகாப்பு சேவை ஞாயிற்றுக்கிழமை ஓலென்யா மற்றும் பெலாயாவில் உள்ள விமான தளங்கள் உட்பட 4 ரஷ்ய ராணுவ விமான தளங்களை ஒரே நேரத்தில் தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தாக்குதலில் அளிக்கப்பட்ட விமானங்களில் Tu-95 மற்றும் Tu-22M3 குண்டுவீச்சு விமானங்களும் ஒரு A-50 ரக விமானமும் அடங்கும் என்று உறுதிப்படாத தகவல்கள் கூறுகின்றன. தாக்குதல்கள் உறுதி செய்யப்பட்டால் போரின் மிகவும் சேதப்படுத்தும் உக்ரைனிய ட்ரோன் தாக்குதலாக இந்த தாக்குதல் இருக்கும் என்றும் ரஷ்யாவுக்கு குறிப்பிடத்தக்க பின்னடைவு ஏற்படும் என சர்வதேச வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன.